லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியுது. அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். என்ன நீ? இல்ல, ஒரு நிமிஷம். உங்ககிட்ட பேசணும்னு இங்கே கூட்டிட்டு வந்தது நான் தான். அதனால நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். என்ன மன்னிச்சிருங்க. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் தான் இவ்வளவு தூரம் வந்தேன். என்ன நம்ம மன்னிப்பு கேட்கலாம்னு நினைச்சா இவன் நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கிறா? ஆமா வினய், நீங்க செஞ்சது சரிதான். கொட்ட கொட்ட குனிய கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனாலதான் விக்ரமுக்கு எதிர்த்து நிக்கணும்னு சொல்லி கொடுத்திருக்கீங்க. நான் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். நான் தான் உங்களை புரிஞ்சுக்காம உங்ககிட்ட ரூடா பேசிட்டேன். விக்ரம் ரொம்ப சின்ன பையன். அவனுக்கு இந்த சின்ன வயசுல என்ன தெரியும், என்ன புரிஞ்சுக்க முடியும்? ஆனா நீங்க அவனுக்கு வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத ஒரு பாடத்தை கத்து கொடுத்திருக்கீங்க. ஒருத்தர் மனசுல இருக்கிற பயத்தை போக்குறது எவ்வளவு பெரிய விஷயம். ரொம்ப தேங்க்ஸ் வினய். அப்புறம் வீட்ல எல்லார் முன்னாடியே வச்சு உங்களை ரொம்ப அதிகமா பேசிட்டேன். அது மட்டும் இல்லாம உங்களை வேலையை விட்டு போக வேற சொல்லிட்டேன். உண்மை என்னன்னு அப்புறம்தான் தெரிஞ்சது. நான் பண்ணது தப்புன்னு தோணுச்சு. அதான் நான் பண்ண தப்புக்கு சாரி கேட்கலான்னு நினைச்சேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. கிளம்பலாமா? வினய், ஒரு நிமிஷம். இப்ப நான் சாரி கேட்டது என் பையனுக்காக தான். இதனாலலாம் நான் என் மனசு மாறிட்டேன்னு நீங்க நினைச்சுக்க வேண்டாம். பழைய காயமும் பட்ட வலியும் என் மனசுக்குள்ள இன்னும் அப்படியே தான் இருக்கு. பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டேன். இதை நீங்க தப்பா புரிஞ்சுக்க வேண்டாம் வினய். உங்களை ஒவ்வொரு தடவையும் விக்ரம் கூட பார்க்கும்போது இந்த பையனை தான் நீங்க உங்களோட பையன் இல்லைன்னு சந்தேகப்பட்டீங்க. இந்த பையனை தான் நீங்க அழைக்கணும்னு சொன்னீங்க. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. அந்த ஞாபகம் வரும்போதெல்லாம் என் உடம்பெல்லாம் பதறும், என் கை கால்லாம் நடுங்கும். இந்த ஒரு மாசம் நீங்க அந்த வீட்டுக்குள்ள என் பக்கத்துல இருக்கிறது கூட எனக்கு ரொம்ப பயமா இருக்கு வினய். ஒரு மாசம் முடிஞ்சு நீங்க இந்த வேலையை விட்டு போயிடுவீங்கன்னு நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தையை நம்பிதான் உங்களை நான் இருக்க சொல்லிருக்கேன். சொன்ன மாதிரியே ஒரே மாசத்துல எல்லா பிரச்சனையும் முடிச்சிட்டு கிளம்பிடுவீங்கன்னு நம்புறேன். சரி, போலாம். மன்னிப்பு கேட்டு என்னை திரும்பவும் அந்த வீட்டில் சேர்த்துக்கிட்டதே எனக்கு போதும். 6 வருஷமா எல்லா சந்தோஷத்தையும் இழந்துட்டு குடிச்சு அழிஞ்சவனா இப்போ என் வாழ்க்கைக்கு புது அர்த்தம் கிடைச்சிருக்கு. இந்த 30 நாள் உன் கூடயும் விக்ரம் கூடயும் சந்தோஷமா இருப்பேன். எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு கிளம்பிடுவேன் மித்ரா. உன்னையும் பையனையும் பார்த்துட்டேன்ல, இந்த சந்தோஷம் போதும் மித்ரா. இந்த சந்தோஷம் எனக்கு போதும். ரெண்டு நிமிஷம் சொன்னா 20 நிமிஷம் ஆயிடுச்சு. அக்கா
இப்ப நீ சாப்பாடு கொண்டு வர போறியா இல்லையா? மனுஷனுக்கு பசியில வயிற்றுக்குள்ள சிறுகுடல் பெருகுடல தின்னு ஏப்பம் விட்டுட்டு இருக்கு. சீக்கிரம் வாக்கா. ஏன்டா பறக்குற? முன்ன பின்ன சோத்த பார்த்ததே இல்லையா? எனக்கு ரக்கம் வச்சு நான் பறக்கிறேன். ஏங்கா 2 நிமிஷம் சொல்லிட்டு 20 நிமிஷம் கழிச்சு சாப்பாடு கொண்டு வர பறக்காம என்ன பண்றது? மனுஷனுக்கு பசியில உயிர் போகுது இல்ல? பாரு, இலையில தெளிச்சு வச்ச தண்ணி கூட காஞ்சி போச்சு. இத பாரு, உனக்கு எனக்கு சமைச்சு போட கஷ்டமா இருந்தா சொல்லு, நான் போய் ஹோட்டல்ல சாப்பிடுறேன். டேய், உனக்கு பிடிக்குமேன்னு கொள்ளு ரசம் பெரண்ட துவையெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன்டா. என்ன போய் இப்படி நினைச்சிட்டியாடா? என்ன சொன்ன? கொள்ளு ரசமும் பெரண்ட துவையலும் எனக்கு பிடிக்குமா? எவன் சொன்னா? எனக்கு பிடிக்கும், நீ ஒரு முடிக்கு வந்துடுவியா? இதுல பத்தியத்து இருக்கிறவன் சாப்பிட சாப்பாடு இதை போய் என்ன சாப்பிட சொல்ற? என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு வாய்க்கு ருசியை சமைச்சு போட்டிருக்கியா? எப்ப பார்த்தாலும் இந்த போஸ்ட் பச பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒரு உப்புமா பண்ற, கஞ்சிங்கிற பேர்ல கழனி தண்ணி ஊத்துற, சாம்பாருங்கிற பேர்ல ரசத்தை ஊத்துற, இதெல்லாம் சகிச்சுக்கிட்டு சாப்பிட்டு தானே இருக்கேன். இன்னைக்கு பாரு, பத்தியத்துக்கு சாப்பிடுற சாப்பாடை வச்சுட்டு அதை எனக்கு பிடிக்குன்னு வேற சொல்றேன். ஏங்கா உன் மனசுக்குள்ள என்னதான் நினைச்சிட்டு இருக்க? இதை பாரு, உனக்கு எனக்கு சமைச்சு போட கஷ்டமா இருந்தா சொல்லிரு, நான் வேணா. ஆமாண்டா, எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. ஐயோ, இந்த ஊர்ல சமையலுக்கு ஒரு ஆளே கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ண சொல்ற? ஏதோ என்னால முடிஞ்சதை நான் சமைக்கிறேன். பேசாம சாப்பிடு. என்ன பேசாம சாப்பிடலன்னா சாப்பிட்றதுக்கு இது கூட கிடைக்காது. ஒழுங்கி தொலைக்கிறேன், வேற வழி. ஸ்டாப். ஏங்கா எனக்கு புல்லு ரசமும் பிரண்ட துவையலும் பத்தியத்துக்கு சாப்பிட்ற சாப்பாடு வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு உனக்கு நீ தனியாக பிரியாணி வாங்கி வச்சிருக்கியா? அதுவும் அட்டகாசமான தம் பிரியாணி வாங்கி வச்சிருக்க. எப்படி உனக்கு மாசம் வந்தது? கூட பிறந்த தம்பிக்கு துரோகம் பண்ணிட்டு பிரியாணி சாப்பிட்றியா நீ? என்னடா சொல்ற? நான் எங்கடா பிரியாணி வாங்கி வச்சிருக்கேன்? காமெடி பண்ணாம சாப்பிடு. அக்கா, நான் வேணா போய் சொல்லுவேன், ஆனா என் மூக்கு போய் சொல்லாது. கண்டிப்பா நீ பிரியாணி வாங்கி வச்சிருக்க, அதுவும் அட்டகாசமான தம் பிரியாணி. நீ அதை உள்ளதை ஒழிச்சு வச்சிருக்க எனக்கு தெரியும். பேசாம எடுத்துட்டு வந்து அதுல பாதி எனக்கு போடு. ஏங்கா நான் சொல்லல, கன்ஃபார்ம்டு பிரியாணி தான். மாப்பிள்ளை கையில பாத்தியா பார்சல், அதுக்குள்ள பிரியாணி தான் இருக்கு. யோ மாம்சு, அவசரப்பட்டு கைகே வச்சிராத. உனக்கு இன்னைக்கு பெரிய ட்ரீட்டே இருக்கு. இது வரேன். நீ வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடியே மூக்கு சொல்லிச்சது பிரியாணி. சீக்கிரம் வா மாப்பிள்ள, சீக்கிரம் வா. வா மாப்பிள்ள, பயங்கரமா பசிக்குது. ஐயோ மாப்பிள்ள, உங்க அம்மா இருக்கல, இதை பாத்தியா? கொள்ளு ரசமும் பெராண்டல் துவையலாமா, இதை சாப்பிட சொல்லி எனக்கு கம்பல் பண்றா மாப்பிள்ள. நீயே சொல்லு மாப்பிள்ள, நார்மலா இருக்கிற மனசு எவனாவது இதை சாப்பிடுவானா? பத்தியத்துக்கு சாப்பிடுற சாப்பாடு சாப்பிடு சாப்பிட்டு என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இந்த சாப்பாட்டை எப்படிடா சாப்பிடுறதுன்னு என் மனசுக்குள்ள குமிறிட்டு இருந்தா மாப்பிள்ள. என் மனக்குமுறலை கேட்டு ஆண்டோ மாதிரி பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன் மாப்பிள்ள. நீதான் மாப்பிள்ள என் தெய்வம். சரி மாம்சு, சீக்கிரம் எடுத்து வை சாப்பிடு மாப்பிள்ள. சாப்பிடு. சரி, என்னடா விசேஷம்? பிரியாணி ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க? அது ஒண்ணும் இல்லம்மா, சும்மாதான். அப்படியே உங்களுக்குலாம் வாங்கி கொடுக்கலாம்னு தோணுச்சு, அதான் வாங்கிட்டு வந்துட்டேன். இல்லையே, நீ சும்மா இதெல்லாம் வாங்கி தர மாட்டியே. உனக்கு ஏதோ சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு, அதான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்க. டேய், சிரிக்காம சொல்லுடா, என்ன விசேஷம்? மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, மனசுக்குள்ள ஏதோ ஒரு நிம்மதி சந்தோஷம், அதனாலதான் வாங்கிட்டு வந்தேன். என்னம்மா நீ வேற என்ன சும்மா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்க? இருமா, நீ முதல்ல உட்காரு. டேய், அட உட்காருமா. என்ன வினய்? சாப்பிடு. கொஞ்சம் 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 சாப்பிடுமா. ம். சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியல, ஆனா அவன் சந்தோஷமா இருக்கான், அதுவே போதும்.
என்னது மாப்ள? ஆ, ஓ, மாம்சே. ஐயோ ஸ்வீட்டு. மாப்ள கொஞ்சம் வரையா, உங்களை கொஞ்சம் பேசணும். ஆ. அக்கா நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடு. இந்த மாதிரி சமைச்சு சாப்பிடணும்னு நினைச்சா அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. நல்லா சாப்பிடு. போடா. என்ன மாப்ள, எப்போ வாழமதி செடி கணக்கா காய்ச்சி முச்சன் கத்துவ இல்ல புலம்பிட்டு இருப்ப? இன்னைக்கு பயங்கர ஹாப்பி மூட்ல இருக்கேன். வாட் ஹேப்பன்? ஆமா மாம்சே. மூடு ஹாப்பியா மாற அளவுக்கு மித்ரா ஏதாவது கிரீன் சிக்னல் கொடுத்தாளா? ஆமாயா. மாப்ள, உன்னை இவ்வளோ சந்தோஷமா பார்க்கறதுக்கு எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் நினைக்கிறேன் நீ மித்ராமனை சந்தோஷப்படுற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்க. அதனால தான் அவள் உன் பக்கம் சாஞ்சிருக்கா. மாப்ள, நீ ஒன்று பண்ணு. நீ என்ன பண்ணன்னு எனக்கு தெரியாது. இது அப்படியே கண்டினியூ பண்ண மாப்ள. பாதியை மாறின மித்ரா மனசு போக போக முழுசா மாறிடும். நீ அப்படியே அவளை நம்ம வீட்டு கூட்டிட்டு வந்துடலாம். ஓகேவா? அதான் மாம்சே எனக்கும் தோணுது. ஆனா ஒண்ணு மாம்சே, இந்த விஷயத்துல அவளை ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும். ஏதாவது ஆர்வ கோளாறா பண்ண போய் நம்மளே காரியத்தை கெடுத்துடக்கூடாது. ஐயே இல்லை மாப்ள, நீ எப்போ அப்படி பண்ணுவேன்? இந்த தடவை அப்படி பண்ணல நினைக்கிறேன். அதனால தான் வண்டி ஸ்மூத்தாக கரெக்டான ரூட்ல போயிட்டு இருக்கு. நீ இப்படியே இரு, புரியுதா? கொஞ்ச நாள் அவன் மனசு மாறிடுவா. அதான் மாம்சே எனக்கும் தோணுது. அதான்யா இந்த சந்தோஷத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். வேலையை வேற பாதியிலே விட்டு வந்துட்டேன். நீ பாரு, அங்க என்ன தேடிட்டு இருப்பாங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். நீ அம்மா கிட்ட சொல்லிடு. பை பை. என்னடா மாப்ள, நீ பாட்டுக்கு பிரியாணி வாங்கி வச்சுட்டு அதை சாப்பிடாம போற? மாம்சே எனக்கு பசிக்கலையா? தெரியும் எப்படி பசிக்கும். மனசும் வயிறும் ஃபுல்லாக சந்தோஷத்தில் நிறைஞ்சிருக்கும் போது எப்படி பசிக்கும்? டோன்ட் வரியா, உன் பொங்கியும் சேர்த்து நானே தின்றேன். பாய். மித்ரா, வாங்கம்மா. என்ன மித்ரா, இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு வத்த குழம்பு பாவக்காய் பொரியல்மா. அப்படியா? சரி சரி, நீ வேலையை பாரு. நான் அப்புறமா வரேன். அம்மா, என்கிட்ட ஏதாவது பேசணுமாமா? ஆமாம்மா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கம்மா. நான் வேற என்னம்மா கேட்க போறேன்? எல்லாம் உன்னையும் கார்த்தியை பத்தின விஷயம்தான். நானும் உன்கிட்ட பல இடத்துல பல சந்தர்ப்பங்கள்ல உன்கிட்ட கேட்டு பார்த்துட்டேன். ஆனா நீ எதுக்குமே பிடி கொடுத்து பேசுற மாதிரியே தெரியல. ஆனா இன்னைக்கு ஒரு முடிவு எடுத்துடலாம் மித்ரா. நான் பாட்டுக்கு என் மனசுல ஏதாவது ஆசையை வளர்த்துக்கிட்டு கற்பனை பண்ணிட்டு இருக்க மாட்டேன் பாரு. அது வந்து அம்மா. இத பாரு மித்ரா, நாங்க வாழ்க்கை கொடுத்துருக்கோம், உதவி பண்ணிருக்கோம்னு அப்படி இப்படின்னு எதையும் நீ யோசிக்க வேண்டாம். உன் மனசுல என்ன இருக்கோ அதை மட்டும் சொல்லு, போதும். அதை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா இது உங்க 2 பேரோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம். இல்லம்மா, தப்பா நினைச்சுக்காதீங்க. என் பழைய வாழ்க்கை ஏற்படுத்தின காயங்களே என் மனசுல இன்னும் ஆறாம இருக்குமா. இப்போதைக்கு என்னால ஒரு புது வாழ்க்கைன்னு எதையும் யோசிக்க முடியும்னு தோணலம்மா. கடைசி வரைக்கும் இந்த வீட்ல ஒரு வேலைக்காரியாவே இருந்து உங்க எல்லாரையுமே நான் பத்திரமா பாத்துக்கிறேம்மா. அதுதான் நான் உங்களுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடனா இருக்கும்மா. அதை தவிர எனக்கு எந்த ஆசையும் இல்லம்மா. கார்த்திக் சருக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது தாமா நல்லது. அத பத்தி மட்டும் யோசிங்கம்மா. மித்ரா, நான் என்ன தப்பா நினைச்சுக்காதீங்கம்மா. எனக்கு புரியுது மித்ரா. ஆனா கார்த்திக் இத்தனை நாளா கல்யாணம் பண்ணிக்கிட்டா புதுசா வரப்போற பொண்ணு என்னையும் தானியாவையும் சரியா பார்த்துப்பாளாங்கிற தயக்கத்திலேயே அவன் கல்யாணமே வேண்டான்னு சொல்லிட்டான்.
நீன்னு சொன்ன உடனேயே அவன் உடனே சம்மதிச்சிட்டான். அது உன் மேல இருக்கிற நம்பிக்கையில தான்மா. ஆனா இப்ப நீ மறுத்துட்டேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவன் கடைசி வரைக்கும் தனியாவே இருந்துருவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, எனக்கும் மனசு தாங்காது. இப்ப என்ன, கார்த்திக் சருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி பார்க்கணும், அவ்வளவுதானம்மா? நீங்க அதை பத்தி இனிமே கவலையே படாதீங்க. இந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்க. கார்த்திக் சருக்கு அவர் எதிர்பார்க்கிற மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பார்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. செக்யூரிட்டிக்கு திமிர பாரு. வீட்டுக்கு வரவங்கள பார்த்து ஒரு வணக்கம் கூட சொல்ல மாட்டியா? இரு இப்பதானே உள்ள வந்திருக்கேன். வேலைக்காரன்னா எப்படி இருக்கணும்னு நான் உனக்கு கத்து தரேன். இங்க வாங்க அத்தை, வாங்க. என்ன திடீர்னு ஒரு ஃபோன் கூட பண்ணாம இந்த பக்கம்? ஐயோ மாப்பிள்ள, ஃபோன் பண்ணி சொல்லிட்டு வர அளவுக்கு நிலைமையே சரியில்லை. எல்லாம் தலைக்கு மேல போயிடுச்சு. அங்கிருந்து தப்பிச்சா போதும்னு நான் இங்க ஓடி வந்துட்டேன். பரவாயில்ல அத்தை, இப்பயாச்சும் எங்க ஞாபகம் வந்துச்சு, அதுவே ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ள, நீங்க மனசுல எதையும் வச்சுக்காம வாங்கன்னு வாய் நிறைய கூப்பிடுறது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அத்தை, பழசெல்லாம் இப்ப எதுக்கு? உள்ள வாங்க வாங்க. வா. அட நாகலட்சுமி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். என் பொண்ணு பண்ண காரியத்தினால உங்க முகத்தை பாக்குற தைரியம் எனக்கு இத்தனை வருஷமா இல்லாம போயிடுச்சு. அதனாலதான் இந்த 6 வருஷமா உங்களை பார்க்கவே வரல. என்ன மன்னிச்சிருங்க அண்ணி. ஐய, உன் பொண்ணு பண்ணதுக்கு நீ என்னம்மா பண்ணுவ? உன் மேல எனக்கு எந்த கோபமும் இல்லை. ஏன், உன் பொண்ணு மேல இருந்த கோபம் கூட கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. காலம் எல்லா காயத்துக்கும் மருந்து வச்சிருக்கு. நமக்குள்ள என்னதான் பிரச்சனை, வருத்தம், கோபம் இருந்தாலும் அது எல்லாத்தையும் மறக்க வச்சிரும். ரொம்ப நன்றி அண்ணி. நீங்க பழைய கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு என்கிட்ட பேசாம போயிடுவீங்களோன்னு நான் பயந்துகிட்டே இருந்தேன். இப்படி நீங்க என்ன சந்தோஷமா வரவேற்பீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் 2 வருஷத்துக்கு முன்னாடியே இங்க வந்திருப்பேன் தெரியுமா? அதான் சொன்னேனே நாகு, நான் எல்லாத்தையும் எப்பவும் மறந்துட்டேன். இப்ப காலம் வேற திசையில போய்கிட்டு இருக்கு. மித்ரா, இங்க வாமா. மித்ரா, இவங்க நாகலட்சுமி, கார்த்தியோட அத்தை. வணக்கங்க. நாகு, இது மித்ரா. நமக்கு சொந்தம்னு இல்லைன்னாலும் நம்ம குடும்பத்துல ஒருத்தி. நீயும் பொண்ணு இங்கிருந்து போனதுக்கு அப்புறம் மித்ரா என்னையும் இந்த வீட்டையும் 6 வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கா. அதுல ஒரு குறையும் இல்லை. அதுவும் தானியாவுக்கு மித்ரா தான் அம்மா.
சொல்ல வரீங்கன்னு புரியுது அண்ணி. என் மக இருக்க வேண்டிய இடத்துல இப்ப இவ இருக்கான்னு சொல்றீங்க அதானே? இருக்கட்டும் இருக்கட்டும். இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க கொடுத்த சர்டிபிகேட்ட நீங்களே கிழிச்சு போடுற சூழ்நிலை வரலாம்.